எப்பயுமே எங்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டு அந்த திருச்செந்தூர் சைடு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த பனங்கிழங்கு வந்து கிடைக்குங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணோடையே இருந்தது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பார்த்தோன்னே எங்களுக்கும் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் வந்துருச்சு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு ஒரு தீவிர ஃபேன்னே சொல்லலாம். அப்படி கச்சு 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 சாப்பிட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வாங்குறதுக்காக தான் இன்றைக்கி வந்து நிப்பாட்டி வாங்கிட்டுருக்கோம். நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான், அந்த சீசனில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பனங்கிழங்கு எந்த காய் இது உள்ளதுதான். பனமரத்துக்குள்ள பழம் பருக்கல, இந்த பழத்தை மண்ணுக்குள்ள பூத்து வச்சோம்னா கிழங்கு வரும். கிழங்கு வரும். ஓகே ஓகே. ரொம்ப பிடிக்கும். இது உடம்புக்கு நல்லது. இது வேற என்னென்ன வச்சுருக்கீங்க? பனக்கல்கண்டு இருக்குது, கருப்பட்டி இருக்குது, சில்லு கருப்பட்டி இருக்குது. சீசனல் ஃபுட்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மிஸ் பண்ணிடவே கூடாதுங்க. அந்த சீசனில் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த ஹைவேஸ்லலாம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸாக கண்டிப்பாக சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. பாய்.